ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இ-சேவை ஐடி எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நெட் சென்டர் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் லேப்டாப், கம்ப்யூட்டர் எல்லாமே வச்சுருக்கீங்க, எனக்கு இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ்லாம் தெரியும், நான் அது மூலியமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அதாவது இ-சேவை ஐடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறது மூலியமாக பார்த்திங்கன்னா ஈஸியாகவே பணம் சம்பாரிச்சிக்க முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னென்ன ஸ்டெப்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள். பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது, ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது மூலிமா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கூட பணம் சம்பாரிச்சிக்கிற முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதனால் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. இப்போ நம்ம எப்படி இ-சேவை ஐடி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறத பார்ப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இ-சேவை மையம் மூலியமாக நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்து அதில் வர்ற கொஞ்சம் குறிப்பிட்ட சார்ஜஸ், சர்வீஸ் சார்ஜ் நீங்கள் வாங்கிக்கிற முடியும். அது மூலியமாக பார்த்திங்கன்னா பணம் இதில் சம்பாரிச்சிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஒரு இன்கம்மை. முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரீட் மோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டில் என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நியூ யூசர் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர், உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய தாலுகா, உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய இமெயில் அட்ரஸ், உங்களுடைய ஆதார் நம்பர், இது மட்டும் இருந்தாலே போதும். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு இ-சேவை ஐடி நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். இந்த ஐடி கிடச்சாலே போதும். நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்களாகவே ஓனாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். இப்போ நான் என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, இ-சேவை ஐடி இருக்குது. நான் இப்போ லாகின் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது சர்டிஃபிகேட்லாம் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது, அப்ளை பண்ணுறது, ரினிவல் பண்ணுறது, எல்லா வேலைகளும் பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் என்னென்ன நடந்திருக்குங்கிறது இந்த இடத்துல பார்த்துக்கிற முடியும். அடுத்து ஸ்டேட்டஸ், உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ளை ஆகி இத்தனை நாளைக்குள்ள தான் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணுமோ அதை சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐக்கானில் கிளிக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்கம்ங்கிறத போடுறேன். இன்கம் போட்டோம்னா இன்கம் சம்மந்தமான சர்டிஃபிகேட் எல்லாமே வரும். இன்கம் சர்டிஃபிகேட் அதாவது வருமானத்துறை சான்றிதழும், அக்ரிகல்ச்சர் இன்கம் சர்டிஃபிகேட் விவசாயிக்கான இன்கம் சர்டிஃபிகேட்டும் பார்த்திங்கன்னா இப்போ ஷோ ஆகுது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நார்மலாக இன்கம் சர்டிஃபிகேட்டும் ஒருத்தவங்க உங்களுக்கு அப்ளை பண்ண சொல்கிறாங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. அந்த கேன் நம்பருக்கு சர்வீஸ் சார்ஜ் பார்த்திங்கன்னா 16 ரூபீஸ் சொல்லுவாங்க, அதாவது 60 ரூபா சொல்லுவாங்க. இது நீங்கள் அந்த 60 ரூபாய் நீங்களே வாங்கிட்டு உங்களுடைய பக்கம் உள்ளவங்க எல்லாருக்குமே நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்துக்க முடியும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த விஷயம் இங்கே இருக்கிறது நிறைய பேர் தெரியாது கிடையாது. டைரெக்டாக இ-சேவை மையத்துக்கே போய் நீங்கள் நேரத்தையும் வீணடிக்கிறீங்க, ரொம்ப அலையிறீங்க, பணத்தையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துக்கிறீங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த விஷயம் இருக்கிறதுங்கிறது வந்து படித்தவங்களுக்கும் சரி, படிக்காத நிறைய பேருக்கு இந்த விஷயம் இருக்கிறது தெரியறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்ன வீடியோ வேணுங்கிறது வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.